வெல்கம் டு class. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு புக்கோட ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். தேர்ட் யூனிட்டோட ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். தேர்ட் யூனிட் வந்து வாட் இஸ் இன் த கிச்சன் இதோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிளாசிஃபை அண்ட் ரைட் த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன் த கரெக்ட் பாக்ஸ். ஓகேவா, இதுல நம்ம என்ன பண்ண போறோம், நிறைய ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் என்ன பண்றாங்க அதோட நேம்ஸ் எல்லாம் கலந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கிறதுக்கு நேரம் ஃப்ரூட்ஸோட நேம்லாம் எழுத போறோம். வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கிறதுக்கு நேரம் வெஜிடபிள்ஸோட நேம்லாம் எழுத போறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன இங்க இருக்க நேம் வந்து வாட்டர்மெலன் ஃப்ரூட், அதனால ஃப்ரூட்ஸ்க்கு நேரம் கீழே எழுதிக்கிறோம். அடுத்தது ஆஷ்கார்டுங்கிறது வெஜிடபிள், அதனால வெஜிடபிள் கீழே ஆஷ்கார்டு எழுதிக்கிட்டோம். அடுத்து பம்கினும் வந்து வெஜிடபிள் தான், அதனால வெஜிடபிள் கீழே எழுதிக்கிட்டேன். கிரேப்ஸ் வந்து திராட்சை பழம் தான், அதனால இதில் எழுதிக்கிட்டோம். அடுத்து பீட்ரூட் வந்து வெஜிடபிள், அதனால வெஜிடபிள் எழுதிக்கிட்டேன். அடுத்து பைனாப்பிள் ஃப்ரூட், அதனால ஃப்ரூட்ஸ் கீழே எழுதிக்கிட்டோம். அடுத்து பப்பாயாவும் ஃப்ரூட்ஸ் தான். அடுத்து கேபேஜ் வந்து வெஜிடபிள். ஓகேவா, இது மாதிரி இங்க கொடுத்துருக்கிறதுல ஃப்ரூட்ஸ் எதுவோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்த ஃப்ரூட்னு போட்டிருக்கிறது கீழே வரிசை எழுதிக்கணும். அடுத்து வெஜிடபிள்ஸுங்கிறதெல்லாம் அந்த வெஜிடபிள் நேம் எல்லாம் அதுக்கு கீழே எழுதிக்கணும். ஓகேவா, அடுத்தது ரீட் அலவுட். என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுத்து ரீட் அலவுட், இந்த பேசேஜை படிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. படிக்கணும்னு படிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ANUS அனூஸ். என்னது? அனூஸ் grandmother goes to the market. Anu's grandmother goes to the market. She buys salt, a mango, black gram, a watermelon, coriander leaves, rice, an apple, and an ashgard. ஓகேவா, அடுத்து ஹூ ஆம் ஐ, நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு ரிடில் மாதிரி நமக்கு வச்சிருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து இங்க அதுக்கான ஆன்சர்ஸும் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம எது சரியோ அதை தான் எடுத்து ஹிட் பண்ண போறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐ ஆம் பிக், நான் ரொம்ப பெருசா இருப்பேன். ஐ ஆம் ரவுண்ட், அது மாதிரி நான் எப்படி இருப்பேன், ரவுண்டா இருப்பேன். ஐ ஆம் ரவுண்ட், நான் ரவுண்டா இருப்பேன். ஐ ஆம் எல்லோ, நான் எப்படி இருப்பேன்னா எல்லோ கலர்ல இருப்பேன். ஐ ஆம் வெஜிடபிள், ஹூ ஆம் ஐன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து பெருசா ரவுண்டா இருப்பேன், நான் ஒரு காய், நான் வந்து எல்லோ கலர்ல இருப்பேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மூணுல எது எல்லோ கலர்ல இருக்கும்னா பம்கின் தான். பம்கின் எடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, அடுத்து ஐ ஆம் கிரீன், நான் பச்சை கலர்ல இருப்பேன். அடுத்து ஐ ஆம் நாட் ஸ்வீட், நான் வந்து ஸ்வீட்டா இருக்க மாட்டேன். ஐ ஆம் எ வெஜிடபிள், ஹூ ஆம் ஐ. ஓகேவா, நான் ஸ்வீட்டா இருக்க மாட்டேன், கிரீன் கலர்ல கூட நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அது பிட்டர் கார்டு தான், அதனால பிட்டர் கார்டு எழுதிக்கிட்டோம். அடுத்தது ஐ ஆம் பிக், நான் பெருசா இருப்பேன். ஐ ஆம் ரவுண்ட், ஐ ஆம் கிரீன், ஐ ஆம் ரெட் இன்சைடு. கிரீன் கலர் உள்ள பார்த்தா ரெட் இன்சைட்னாலே நம்ம என்ன எழுதிக்கலாம், அது வாட்டர் மெலன் தான். அதோட ஃப்ரூட் ஒன்று கொடுத்துட்டாங்க, நல்லது, கண்டிப்பா வாட்டர் மெலன் தான். அடுத்து லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். இந்த பிக்சரை பார்த்து கீழே கொடுத்துருக்கிற கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண சொல்லிருக்கோம். இந்த பிக்சர் பார்த்தோமா, இதுல ஒரு அம்மா வந்து மலருங்கிறவங்க ரைஸ், சால்ட்டு, சுகர்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. வாணி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. பாலா வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஓகேவா, இவ்வளவுதான் இதுல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் மலர் நாட் டேக். மலர் எடுக்காதது எதுனா, அவங்க வந்து சால்ட் எடுத்தாங்க, சுகர் எடுத்தாங்க, ரைஸ் எடுத்தாங்க, பிரிஞ்சால் தான் எடுக்கல. பிரிஞ்சால் வந்து பாலா எடுத்தாரு, அதனால இதுதான் ஆன்சர், பிரிஞ்சால்ங்கிறது தான். அடுத்தது வாட் டஸ் வாணி டேக். வாணி வந்து என்ன எடுத்தாங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் எடுத்தாங்க, அதனால ஃப்ரூட்ஸ் போட்டோம். அடுத்தது பாலா டேக்ஸ் ஆனியன்ஸ், எ பம்கின் அண்ட் அன் ஆஷ்கார்டு, இது ஒரு சாய்ஸ். அடுத்தது பாலா டேக்ஸ் ஆப்பிள்ஸ், ஆனியன்ஸ், கிரேப்ஸ் அண்ட் பம்கின். பாலா டேக்ஸ் ஆனியன்ஸ், எ பம்கின் அண்ட் அன் ஆஷ்கார்டு. இதுல பாலா வந்து என்னென்ன எடுத்தாருன்னா ஆனியன் எடுத்தாரு, பம்கின் எடுத்தாரு, ஆஷ்கார்டு எடுத்தாரு, இதுதான் கரெக்ட். அடுத்தது ஆப்பிள் எடுத்தாருன்றது தப்பு, ராங் ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து மலர் வந்து ஆனியன்ஸ் எடுத்தாங்கிறதும் தவறுதான். மலர் வந்து ஃப்ரூட்ஸ் தான் எடுத்தாங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஒன்லி ஒன் இஸ் கரெக்ட், இதுதான் வரும். அடுத்தது ரைட் எனி 3 நேம்ஸ் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் யூ see in the picture.
இங்க நம்ம பார்க்கறதுல 3 வெஜிடபிள் நேம் நமக்கு பிடிச்சது. எந்த வெஜிடபிள் தோணுதோ அத எழுதிக்கலாம். நான் வந்து பிரிஞ்சால், ஆனியன், கேரட் எழுதியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ அதுல இருக்கிறதுல பார்த்து உங்களுக்கு பிடிச்சத எழுதிக்கோங்க. அடுத்தது ரீட் அண்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் த ராட் ஈட்ஸ் சீஸ். ராட் ஈட்ன்னு கொடுத்துருக்கக்குள்ளே ராட் இங்க இருக்கு, சீஸ் சாப்பிடுது. அதை இணைச்சிக்கணும், மேட்ச் பண்ணிக்கணும். அடுத்து த பீஸ் ஆர் ஆன் த ட்ரீ. பீஸ்னா தேனீக்கள், ஆன் த ட்ரீங்கக்குள்ள ட்ரீல இங்கே தான் இருக்கு பீஸ், அதை மேட்ச் பண்ணிக்கணும். அடுத்து திஸ் இஸ் எ கிரீன் லீஃப். கிரீன் லீஃப் இங்க இருக்கு, அதை மேட்ச் பண்ணிக்கிட்டோம். தேர் ஆர் டூ சீட்ஸ். டூனா ரெண்டு, ரெண்டே ரெண்டு பேரு இங்க தான் இருக்கு, அதை மேட்ச் பண்ணிக்கிட்டோம். அடுத்து ஹி கிளீன்ஸ் ஹிஸ் ஃபீட். ஃபீட்னா அவங்க இங்க கிளீன் பண்றது இங்க தான், அதை இதோட மேட்ச் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? இந்த பிக்சர் கூட இந்த சென்டென்ஸை மேட்ச் பண்ணிக்கணும் படிச்சு பார்த்துட்டு. அடுத்து ரீட் அண்ட் ஷேட் த கரெக்ட் பிக்சர். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து a net is on the bed. ஆன் த பெட்னா பெட் மேல இருக்கணும், இதுல தான் இருக்கு, அதனால இதை ஷேட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து த பெட் hen eats wheat. ஹென்னுனா கோழிதான், வீட் சாப்பிடுறதுங்கிறது இங்கதான் இருக்கு, அதனால இதை ஷேட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து there are 10 beads. பீட்ஸ்னா மணி, இது வந்து பெண்ணு, இதுவும் 10 தான் இருக்கு, ஆனா இது பெண்ணுங்கனால இது தப்பு, இதுதான் கரெக்ட். ஓகேவா? சரியானதுதான் ஷேட் பண்ண சொல்றாங்க, அதனால ஷேட் பண்ணிட்டோம் பீட்ஸ். திஸ் இஸ் எ ரெட் ஜீப். ஜீப் இங்க இருக்கு, அதனால இங்க ஷேட் பண்ணிட்டோம். ரீட் அண்ட் ஷேட். இதுல என்ன பண்றாங்கன்னா இதை படிச்சுட்டு கீழே இருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரவி சிட்ஸ் ஆன் த பெட். ரவி, இந்த பையன் பேர் ரவி போல. அவங்க ரவி சிட்ஸ் ஆன் த பெட். ரவின்ற பையன் பெட்ல உட்காந்துருக்கான், பெட் மேல உட்காந்துருக்கான். ஹி டிராஸ் எ ட்ரீ. அவன் என்ன வரைகிறான்னா ஒரு ட்ரீயை வரைகிறான். ஹி ட்ரிங்க்ஸ் டீ. அவன் என்ன குடிக்கிறான்? டீ குடிக்கிறான். ஹி சீஸ் எ வீல். அவன் என்ன பார்த்தான்னா ஒரு வீலை பார்த்தா, அதை என்ன பண்றான்? கிளீன் பண்ணி அது கூட விளையாடுறான். இவ்வளவுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஷின் வேர் டஸ் ரவி சிட். எங்க ரவி உட்கார்ந்தானா? ரவி சிட்ஸ் ஆன் த பெட். பெட் மேல உட்கார்ந்தாங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து வாட் டஸ் ரவி ட்ரிங்க். ரவி என்ன குடிச்சான்? அவன் டீ தான் குடிச்சான், அதனால நம்ம என்ன பண்றோம்? ஹி ட்ரிங்க்ஸ் டீ. ஓகேவா? வாட் டஸ் ரவி சி. ரவி சீஸ் எ வீல். அவன் ஒரு வீலை தான் பார்த்தான், அதனால ரவி சீஸ் எ வீல். வாட் டஸ் ரவி பிளே வித். எது கூட விளையாண்டான்? ரவி பிளேஸ் வித் த வீல். வீல் கூட தான் விளையாண்டான். அடுத்து சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர். இந்த படத்துல இருக்கிற பிக்சர் இருக்கும், இங்க இருக்க ஆப்ஷன் பிக்சரையும் இந்த சென்டென்ஸையும் படிச்சு பார்த்து இங்க இருக்க ஆப்ஷன்ல எது ஆன்சரா வருமோ அதை ஃபில் பண்ணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் ஒரு ஹென் வந்து ஜீப் மேல இருக்கு, அப்ப த டேஷ் இஸ் ஆன் த ஜீப்னு போட்டுருக்காங்க. ஜீப் ஆன் த ஜீப் என்ன இருக்கு? ஹென், அதனால ஹென்னு எடுத்து எழுதிட்டோம். அடுத்து த டேஷ் ஆன் த பெட் இஸ் கிரீன். எது பெட் மேல இருக்கு? நெட்டு. அடுத்து டூ டேஷ், இவங்க ரெண்டு பேரும் எப்படின்னு சொல்லுவோம்? மென்னு சொல்லுவோம், அவங்க தான் ஈட் மீல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்து த டேஷ் இஸ் ரெட். பென் இஸ் ரெட். ட்ரை டு ரீட். ஓகேவா? இதை என்ன பண்ண பார்க்கலாம்? நம்ம படிக்க பார்க்கணும், சவுண்ட்ஸ் வச்சு படிச்சு பார்க்கலாம். எஃப்இடி பெட். எம்இடி மெட். பிஇஎல் பெல். விஇஜே வெஜ். கேஇடி கெட். இசட்இகே ஜெக். பெக் பிஇசி பெக். டிஇஎஸ் டெஸ். ஹெச்இஜி ஹெக். கேஇபி கெப். இது வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கா என்னன்றதுல சவுண்டை வச்சு நம்ம அந்த என்ன வேர்டு கொடுத்தாலும் அதை ரீட் பண்ண கத்துக்கிறதுக்காக நம்ம இதை ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து ரீட் த சென்டென்சஸ் அண்ட் நம்பர் த பிக்சர். இங்க சென்டென்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க, இந்த பிக்சர்ல இந்த நம்பரை போடணும் அந்த சென்டென்ஸுக்கு சூட்டபிளான பிக்சர்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மது கம்ஸ் ஹோம் ஹங்க்ரி. மது பசியோட வீட்டுக்கு வரா, எதுல? அங்க இருக்க அந்த பிக்சர், அதுல ஒன்னுன்னு போட்டுக்கணும். அடுத்து ஷீ டேக்ஸ் an ஆப்பிள் ஃப்ரம் த பேஸ்கெட். பேஸ்கெட்ல இருந்து ஆப்பிள் எடுக்கிறது நம்பர் 2 அங்க இருக்கு. அடுத்து ஷீ வாஷஸ் த ஆப்பிள், இங்க வாஷ் பண்றாங்க நம்பர் 3. ஷீ பீல்ஸ் த ஸ்கின். ஸ்கின்னை வந்து பீல் பண்றது நம்பர் 4. ஷீ கட்ஸ் த ஆப்பிள் நம்பர் 5. ஷீ ஈட்ஸ் இட் நம்பர் 6. ஓகே.
அடுத்து listen and do. Form new words from the words given. The first letter of the word is the last letter of the previous word. 1 is 10 for you கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா இதுல நியூ வேர்டை நம்ம என்ன பண்றோம் உருவாக்கணும். இதுல லாஸ்டா முடியுது பார்த்தீங்களா, ஒரு வேர்டோட லாஸ்ட் லெட்டர் தான் நெக்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கும். அதாவது முதல் வார்த்தையோட கடைசி எழுத்து எந்த எழுத்துல முடியுதோ, ஒரு வார்த்தை எந்த எழுத்துல முடியுதோ அடுத்த வார்த்தை முடியிற எழுத்துல தொடங்கணும். இங்க எண்ல முடியுதா, அதனால அடுத்த வார்த்தை அதே எண்ணுல ஆரம்பிக்கணும். இங்க டீல முடிஞ்சா நான் அடுத்த வார்த்தை டீல ஆரம்பிக்கணும். ஓல முடிஞ்சா ஓல ஆரம்பிக்கணும். ஓகேவா, எந்த எழுத்துல முடியுதோ அதுக்கு அடுத்த வார்த்தை அதே எழுத்துல முடியிற எழுத்துல ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, அது மாதிரி இப்ப நம்ம எஸ்ல முடிஞ்சிருக்கு, அதனால எஸ்ல ஸ்கூல் எந்த வார்த்தை வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். எஸ்ல ஆரம்பிக்கிற எந்த வேர்டுனா போட்டுக்கலாம். நான் ஸ்கூல்னு போட்டிருக்கேன். அப்ப இங்க எல்ல முடிஞ்சிருக்கு, அடுத்த வேர்டு எல்ல ஆரம்பிக்கணும், லாரி. ஓகேவா, அடுத்து ஒய்ல முடிஞ்சிருக்கு, அதனால ஒய்ல ஆரம்பிக்கிற வேர்டு யம். அடுத்து அதே மாதிரி ட்ரீ. நான் இங்க வந்து இங்க ஃபர்ஸ்ட்லேருந்து கொடுத்துருந்தாங்க, அதனால முடியிற எழுத்தை வச்சு நம்ம அடுத்த வார்த்தை உருவாக்கிக்கிட்டோம். இங்க கடைசி வேர்டு கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம என்ன பண்ணணும், இப்ப கடைசி வேர்டு இங்க எந்த வேர்டு இருக்கோ அந்த எந்த லெட்டர் இருக்கோ அதே லெட்டர் தான் இங்க முதல்ல இருக்க வேர்ட்ல கடைசியா இருக்கும். அப்ப எஸ்ல முடியிற வேர்டு எது வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். நான் கிரேப்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா, அப்ப இங்க ஜீல இருக்கு, இங்க ஜீல முடியறது எக்கு. அடுத்து இங்க ஈல இருக்குன்னா இங்க ஈல தான் முடியணும், ட்ரீ. ஓகேவா, இப்ப புரியுதா, இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் இங்க கடைசியா இருக்கணும். ஓகேவா, அது மாதிரி எழுதிக்கிட்டோம். எந்த பார்த்துனாலும் நீங்க எழுதிக்கலாம். அப்ப இங்க என்ன இருக்கோ அதுதான் இங்க முடியணும். அந்த மாதிரி பார்த்து எழுதிட்டே வந்தீங்கன்னா எழுதிடலாம். இப்ப இங்க பீன்னு இருக்கு, ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இங்க என்ன முடியணும், பீல ஆரம்பிக்கிற வார்த்தை எது வேணாலும், பீல முடியிற வார்த்தை எது வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். ஏன்னா போட்டுங்கிறது பீல ஆரம்பிச்சதுனால அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை பீல முடிஞ்சாகணும், அதை எழுதிக்கிட்டோம். ஓகேவா, இங்க டீல முடிஞ்சிருக்கு, அதனால டீல ஆரம்பிக்கிற வேர்டு டம்ளர். இப்போ ஆர்ல முடிஞ்சா அடுத்த வேர்டு ஆர்ல ஆரம்பிக்கணும், ரோஸ். ஓகேவா, rewrite the sentence correctly using the clues. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அருண் ஷேக்ஸ் ஹிஸ் ஹேண்ட்ஸ். அதாவது இங்க ஒரு இது தப்பா கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை என்ன பண்ணணும், கரெக்டா சென்டென்ஸ், இந்த பிக்சர் கரெக்டான சென்டென்ஸா ரீரைட் பண்ண சொல்லிருக்காங்க. இங்க என்ன பண்றான், அருண் வந்து வாஷ் பண்றான், அவனோட ஹேண்ட்ஸை வாஷ் பண்றான், அதனால வாஷஸ் ஹிஸ் ஹேண்ட்ஸ்னு எழுதியிருக்காங்க. இங்க என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் அருண் ஷேக் பண்றான்றது தப்பா கொடுத்தாங்க, நம்ம என்ன பண்றோம், வாஷஸ் ஹிஸ் ஹேண்ட்ஸ், வாஷ் தான் பண்றான், அதனால எழுதிக்கிட்டோம். அடுத்தது பானு ஃப்ரைஸ் டொமேட்டோன்னு கொடுத்துருக்கு, பானு என்ன பண்றாங்க, டொமேட்டோஸை கட் பண்றாங்க, அதனால பானு கட்ஸ் டொமேட்டோஸ். அடுத்தது இந்த பையன் என்ன பண்றான், குடிக்கிறான் தண்ணி, ஃபாசில் ஹீட் பண்ணல வாட்டரை, ஃபாசில் ட்ரிங்க்ஸ் வாட்டர், குடிக்கிறதுனால ட்ரிங்க்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். அடுத்தது டேவிட் கட்ஸ் த பனானான்னு கொடுத்துருக்காங்க, டேவிட் கட் பண்ணல பீல் பண்றாங்க, உரிக்கிறதுனால டேவிட் பீல்ஸ் த பனானா. அடுத்து சாரதா ஈட்ஸ் த ஃபுட், சாரதா வந்து குக் பண்றாங்க, அதனால சாரதா குக்ஸ் த ஃபுட். அடுத்து ரீட் அண்ட் ஷேடு, என்ன பண்ண சொல்றாங்கன்னா படிச்சுட்டு ஷேட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. அருண்ஸ் ஃபாதர் வாஷஸ் த வெஜிடபிள்ஸ், அருணோட அப்பா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி அண்ட் கிவ்ஸ் them டு அருண்ஸ் கிராண்ட் மதர், அவங்க யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அருணோட கிராண்ட் மதர்கிட்ட கொடுக்குறாங்க. she chopped the vegetable, அருணோட ஃபாதர் வந்து வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணி அருணோட கிராண்ட் மதர்கிட்ட கொடுக்குறாங்க, அவங்க அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப் பண்றாங்க. his grandfather peels the onions, அவங்களோட கிராண்ட் ஃபாதர் ஆனியன்ஸ் எல்லாம் பீல் பண்றாரு. his mother cooks the food, அவங்க மதர் வந்து குக் பண்றாங்க. they eat the food together, அவங்க எல்லாம் சமைச்சு ஃபுட்டை வந்து ஒன்னா சேர்ந்து சாப்பிட்றாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, வாட் டஸ் அருண்ஸ் ஃபாதர் டூ, அருண் ஃபாதர் என்ன பண்ணாங்க, வாஷஸ் த வெஜிடபிள்ஸ். ஓகே, அடுத்து விச் வெஜிடபிள் டூ வி நாட் பீல், நம்மளால எதை வந்து பீல் பண்ண முடியாது, பீல்னா தோலை உரிக்கிறது, எதை முடியாதுன்னா பொட்டேட்டோ உரிக்கலாம், கேரட்டு தோல் சேர்த்தலாம், ஆனியனும் உரிக்கலாம், எதை உரிக்க முடியாதுன்னா சில்லியை தான் நம்ம என்ன பண்ண முடியாது, தோலை பீல் பண்ண முடியாது, அதனால சில்லி அதை நம்ம ஷேப் பண்ணிக்கணும். அடுத்து ஹூ சாப்ஸ் த வெஜிடபிள்ஸ், யார் சாப் பண்ணாங்கன்னா அருண்ஸ் கிராண்ட் மதர் சாப் பண்ணாங்க. ஓகே, அடுத்து அருண்ஸ் மதர் கிரைண்ட்ஸ் த ஃபுட்னு கொடுத்துருக்காங்க, அருண்ஸ் மதர் குக்ஸ் த ஃபுட்,
அருண் மதர் என்ன பண்ணாங்க, குக் பண்ணணும். ஓகேவா? ஹவு டு யூ ஹெல்ப் இன் குக்கிங்? நீங்க என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க குக்கிங்னா? ஐ வாஷ் த வெஜிடபிள்ஸ். அடுத்தது மை ஜேர்னல். மை ஜேர்னல்ல நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட ஃபேவரட் டிஷ்ஷை பத்தி எழுத போறோம். நம்மளோட உங்களுக்கு என்ன ஃபேவரட் டிஷ்ஷோ சாப்பிட்றதுல எது பிடிக்குமோ அதை எழுதலாம். எனக்கு வந்து தோசை பிடிக்கும், அதனால மை ஃபேவரட் டிஷ் தோசா. எனக்கு தோசை ரொம்ப பிடிக்கும், அதனால மை ஃபேவரட் டிஷ் தோசான்னு எழுதிட்டேன். ஹவ் இட் டேஸ்ட், எப்படி இருக்கும்னா எம்மியா இருக்கும். அடுத்து ஒய் ஐ லைக் இட், ஏன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா இட் இஸ் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டி. தோசை கிறிஸ்பாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும், அதனால எனக்கு பிடிக்கும். அடுத்து ஈஸி ஆர் டிஃபிகல்ட் டு மேக், ஈஸியாக தான் எப்படி நம்ம உருவாக்குறது தயாரிக்கிறது ஈஸி. அதுக்கப்புறம் இன்கிரீடியன்ஸ் யூஸ்டு, அதில் என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னா ரைஸும் தாலும் யூஸ் பண்ணுவோம், அது ரெண்டும் எழுதியிருக்கேன். இது ஹெல்த்தி ஃபுட்டா அன்ஹெல்த்தி ஃபுட்டானா ஹெல்த்தி ஃபுட்டு தான், அவ்வளோதான். ஓகேவா? தேங்க்யூ.